நான் மட்டக்களப்பு தொகுதியில் கல்குடா கல்வி வலயத்தில் மட்பேத்தாளி விபுலானந்தா கல்லூரியில் கல்வி கற்று விஞ்ஞான பிரிவில் தோற்றி A2 என்னும் ரிசல்ட்ஸை பெற்று மாவட்ட நிலையில் 25வது இடத்தை பிடித்துள்ளேன். இதையிட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இதுக்கு உண்மையாக காரணம் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் மற்றும் எனக்கு உதவி செஞ்ச நல்ல உள்ளங்கள். அதோட நான் கருவாகணிக்கு கிளாஸுக்கு போனேன். நான் அங்கே இருக்கிற சார் உண்மையாகவே அவர் நிறைய கஷ்டப்பட்டவர். எங்களுக்காக அவரோட குடும்பத்தை விட்டு எங்களுக்காகவே இங்கிருந்து படிப்பிச்சு அவர் ஒரு நல்ல நிலையை கண்டிருக்காரு. அதோட எங்களோட ஸ்கூல்லையும் சரி எல்லா டீச்சர்ஸ் மாதிரியும் அவங்களோட பிள்ளைகள் மாதிரியே பார்த்து நல்லா படிப்பிச்சிருக்காங்க. அதோட பிரின்சிபலும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. மற்றும் நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் பெற்று தந்திருக்காரு. நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதில் எனக்கு முந்தின வெஜ் ஒன்று இல்லாத காரணத்தால் நோட்ஸ் எடுக்கிற பிரச்சனை இருந்தது. அதோட கருவாகணிக்கு தான் நான் ஒரே கிளாஸுக்கு போகிறேன், சைக்கிளில் தான் போகிறேன், ஒரே போகணும், சில நேரம் பெச்சாயிரும், பிறகு செயின் கலர்றது, இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பாருது. கடும் மழையாக இருக்கும், வெயிலாக இருக்கும், அந்த நேரத்துலையும் போய் வர்றது கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தும் படிக்கணும் என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அப்படி படித்து தான் நான் இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். அதோட எனக்கு ஸ்கூல் மூலமாக பண உதவிகளை கொஞ்சம் பேர் எனக்கு செஞ்சுருந்தவங்க, அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கேன். அதோட உண்மையாகவே படிக்கிறதுன்றது உண்மையாக கஷ்டமான விஷயந்தான். அதை நம்ம சந்தோஷமாக படித்த வேண்டாம், எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பாடசாலையில் படிக்கும்போதும் சரி, டியூஷனில் போய் படிக்கும்போதும் சரி, எனக்கு எங்கள் அம்மா அப்பா நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற காசை கொண்டு தான் நான் இந்த கல்வியை தொடர்ந்தேன். ஆனால் நிறைய கஷ்டங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. என் லட்சியமே டாக்டர் ஆகணுமென்றது தான். நான் டாக்டர் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு நான் உதவி செய்வேன். இங்கே இருக்கிற மாணவர்கள் மேலும் மேலும் விஞ்ஞான கணித பிரிவுகளில் தெரிவு செஞ்சு அதன் மூலம் வெற்றி அடைகிறதுக்கு நான் உதவி செய்வேன். அதோட மாணவர்கள் விஞ்ஞான கணிதத்துறைக்கு அதிகமாக வர வேண்டுமென்றது என் விருப்பம். அதுக்கு நான் கண்டிப்பாக நல்ல நிலையிலிருந்து நான் பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன். சீமெண்ட் உழைச்சி அப்படி கஷ்டப்பட்டு தான் பிறகு நேசம் மேலே பழகி மேலே மேலே ஏறினா இருந்து ஒரு தம்பியில் வர படிப்பு தேர்வு தான் முதல்ற படிப்புக்கு யாராவது உதவி செய்யுங்க. இருந்தாலும் நேசம் மேலே சம்பளம் காணாது, டாக்டருக்கு படிக்க போகிறான், அதனால் நான் உதவி செஞ்சாலும் நல்லா இருக்கு. மெடிசன் படித்து பாஸ் பண்ணினது எங்களுக்கும் எங்களது கிராமத்திற்கும் பாடசாலைக்கும் பெருமையாக இருக்கிறது. கல்குடா வலயத்திலே முதல் மாணவியாக வந்தது எல்லோருக்கும், சோனல் ஸ்கூல் எல்லாருக்குமே பெருமையாக இருக்கிறது. கிளாஸ்க்கு கருவாக்கணி போய் வர்றதுக்கு மழை வெயிலனும் பாராமல் கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் ப்ரைவேட் கிளாஸுக்கும் கஷ்டப்பட்டு போய் படித்த மாதிரியாக மெடிசனுக்கு என்டோ பண்ணிட்டா இனி மேற்கொண்டு படிப்பிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பெருசாக தையலன்றில்லை. எனது கணவரும் கூலி தொழில் தான் செய்கிறவர். இதை நம்பி அவர் மேற்கொண்டு படிப்பிப்பேன் என்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதற்கு யாராவது உதவி செய்தால் பெரும் உதவியாக இருக்கும். இப்போ படித்த நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி எனது மகளுக்கும் யாராவது உதவி செய்தால் எங்கள் குடும்பத்திற்கும் மகளை படிப்பிப்பதற்கும் பெரிய உதவியாக இருக்கும்.